உபத்திரவத்தின் மத்தியில் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், நமக்கு திறந்த வானம் இருக்கணும் அப்படின்னா நாம் நம்மளுடைய மனசாட்சி நல் மனசாட்சி உடையவர்களா இருக்கணும். அப்பதான் நமக்கு திறந்த வானம் இருக்க முடியும்னு சொன்னேன். உபத்திரவத்திலே முழுக்க முழுக்க உபத்திரவம், வாழ்க்கையில பெரிய உபத்திரவத்தை கண்ட மனுஷன் யோபு. அவனை குறித்து ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். ஒரு அற்புதமான ஒரு 3 வசனங்களே, அற்புதமான ஒரு 3 வசனங்களை யோபுவின் புஸ்தகத்தில் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அதனுடைய லாஸ்ட் பார்ட் 6ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி நம்மளுடைய இருதயத்தில் நாம் எழுதி கொள்ள வேண்டிய ஒரு வசனம். நான் உயிரோடு இருக்கும் அளவும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் மனசாட்சி என்னை நிந்திக்காது, என் இருதயம் என்னை நிந்திக்காது, என் மனசாட்சி என்னை நிந்திக்காது. எப்படி வாசிச்சோம்? 6ஆம் வசனத்துல நான் உயிரோடு இருக்கிற மலவும் என் மனசாட்சி என் இருதயம் என்னை நிந்திக்காது, நிந்திக்க விடமாட்டேன்னார். ஓகே, அது யோபுனுடைய சாட்சி. இப்ப யோபு 19ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 19 அதிகாரம் முதல் 3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். வார்த்தையோடு நாம் சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். யோபு பிரதியுத்தரமாக தன்னுடைய 3 சிநேகிதர்களை பார்த்து பேசுறாரு. நீங்க எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள், இப்போதும் 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். ஏற்கனவே 10 பிள்ளைகளை இழந்து பாருங்களேன், என்ன நெருக்கடி பாருங்க. 10 பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய எல்லா ஆஸ்தி எஸ்டேட் எல்லாம் இழந்து, உடம்பு ஃபுல்லா வியாதி வந்து, இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியில இருக்கையில இரக்கமில்லாத 3 பேர், பரிசேயத்தனமான அந்த நாட்கள்ல வாழ்ந்த 3 பரிசேயர்கள், கடின நெஞ்சு உடையவர்கள், பொறாமை கொண்டவர்கள், இதாண்டா சந்தர்ப்பம்னு சொல்லி அவனுடைய வீழ்ச்சியில, அவனுடைய வேல் பாய்ச்சின மாதிரி, அவனுடைய புண்ணுல வேல் பாய்ச்சின மாதிரி நொறுங்கி இருக்கணும். போய் ஒரு தடவை இல்ல 10 தடவை அவனை நிந்திச்சான் பாருங்க. என்ன கொடுமை. இப்ப இந்த 2 வசனத்தை உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, இது மாத்திரம் நமக்கு வெளிச்சமாய் வருவதாக ஆவியானவர் நமக்கு கொண்டு வரட்டும். அதாவது இப்ப என்ன மேட்டர்னா, 10 தடவை அவரோட நிந்திக்கிறாங்க, அவருக்கு அது மேட்டரே கிடையாது. அது அவருக்கு மேட்டரே கிடையாது. எனக்கு அது காரியமே கிடையாது. எனக்கு அது மேட்டர் கிடையாதுங்க. சிநேகிதர்கள் நீங்க என்னதான் என்ன குற்றப்படுத்தி நான் நிந்திச்சாலும் சரி, அது எனக்கு மேட்டர் கிடையாது. எனக்கு எது மேட்டர் நான் சொல்றேன், உயிரோடு இருக்கும் அளவு என் மனசாட்சியை நான் நிந்திக்க விட மாட்டேன். என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்காம. அப்ப இவங்க விரோதமா பேசுனாங்களே அதெல்லாம், அப்ப இந்த 10 தடவை நிந்திச்சாங்களே அது என்னவா அப்படின்னா, யோபு 31ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனம் 35 36. என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும், என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு. எனக்கு விரோதமா எனக்கு எதிராளி எனக்கு வழக்கை எவ்வளவு எழுதி கொடுத்தாலும் சரி, எழுதுமே, அதை நான் என் தோளின் மேல்
வைத்து எனக்கு கிரீடமாக தரித்துக் கொள்வேன். வாட் எ மேன் ஆஃப் காட். நீ 10 தடவை என்ன நிந்திப்பியா, எனக்கு விரோதமா எழுதுறியா, எனக்கு விரோதமா வழக்கு போடுறியா, எனக்கு விரோதமா மெயில் எழுதுறியா, நீ என்ன எழுதினாலும் சரி, எனக்கு விரோதமா நீ எழுதினாலும் சரி, மெயில் போட்டாலும் சரி, வழக்கு எழுதினாலும் சரி, அது நான் என்ன எடுத்துக்குவேன் அப்படின்னா எனக்கு கிரீடம். எனக்கு கிரீடமா நான் தரிச்சுக்குவேன். எனக்கு அது மேட்டரே கிடையாது, அது எனக்கு கிரீடம். ஆனா ஏன் மனசாட்சி என்னை நிந்திக்காதபடிக்கு வாழ்றதுதான் எனக்கு காரியம்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, இந்த டெஸ்டிமோனி நம்மளுடைய டெஸ்டிமோனியா இருக்கணும். நம்மளை சூழ்ந்து மனுஷர்கள் சொல்ற காரியங்கள்லாம் நம்மளை நிந்திச்சுட்டான்னு வச்சுங்க. யாரோ நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், அவர் டியர் ஒன்ஸ், அவர் சர்ச்சில் உள்ள பிரதர்ஸ், அவர் சிஸ்டர்ஸ், நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மோடு கூட இருக்கிறவர்களே நம்மளை ஏதாவது குற்றப்படுத்தி நம்மளை நிந்திச்சுட்டான்னு வச்சுங்க, நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா நமக்கு அது பெரிய மேட்டர் ஆயிடுது. ஆண்டவரே, எனக்கு விருப்பம் உண்டு, அதை நான் கிரீடமா தரித்துக் கொள்றேன். நான் வழக்காட மாட்டேன், நான் ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேன், நான் விண்டிகேட் பண்ண மாட்டேன். அது எனக்கு கிரீடம். எனக்கு மேட்டர் என்னன்னா, ஆண்டவரே அவங்க சொல்ற காரியம் எனக்கு உண்மையா இருந்துடக்கூடாது. என்னுடைய கான்சென்ஸ் என்னை நிந்திக்க கூடாது. அவருக்கு எது மேட்டர் அப்படின்னா, யோபுக்கு எது மேட்டர் அப்படின்னா, அது ரொம்ப சீரியஸா இருப்பார். எது சீரியஸா இருப்பார்னா, அடுத்தவனுடைய மனைவியை எட்டி பார்த்தாருன்னு வச்சுக்க, அடுத்தவனுடைய யோபு அடுத்தவனுடைய வீட்டை நீ எட்டி பார்த்தல அப்படின்னு தன் இருதயம் தன்னை இருதயம் வந்து தன்னை நிந்திச்சிட கூடாதா? அன்னைக்கு ஒரு கன்னி பெண் மேல நினைப்பா இருந்தல்ல, அன்னைக்கு ஒரு கன்னி பெண் மேல நினைப்பா இருந்தல்ல அப்படின்னு தான் இருதயம் தன்னை நிந்திச்சிட கூடாதா? உன்கிட்ட வேலை செய்கிறவர்களுடைய அந்த ஹைக்க, அந்த இன்கிரிமெண்ட, அவருடைய நியாயமான கூலியை பிடிச்சல, நீனு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நீ கொடுக்கல அப்படின்னு என்னுடைய வேலை ஸ்தலத்துல என்னுடைய வேலையை குறித்து, என்னுடைய வேலை ஆட்களை குறித்து, நான் படி அளக்கிற விஷயத்தை குறித்து என் மனசாட்சியை என்னை நிந்திக்காதபடிக்கு நான் பார்த்துக்கிட்டேன். பார்த்துங்க. அப்ப வெளியில அது எனக்கு மேட்டர் கிடையாது, அது எனக்கு கிரீடங்க. வெளியில நிந்திக்கிறதுலாம் எனக்கு கிரீடம். என் மனசாட்சியை நிந்திக்காதபடிக்கு நான் வாழ்வேன், உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் வாழ்வேன்னு சொன்னான். அவன் தான் யோபு. பிரியமானவர்களே, இதான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்வார். நம்மளுடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால், நம்மளுடைய மனசாட்சியே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால், தேவன் நம்மளுடைய மனசாட்சியிலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இதை எழுதினவர் யோவான், முதல் நிருபத்தில் எழுதினவர் யோவான். அவருக்கு தெரியும் தான் இருதயம் தன்னை குற்றப்படுத்தக்கூடாதுன்னு தெரியும் அவருக்கு. எவ்வளவுதான் தியோத்திரேப்பு என்ன பொல்லாத வார்த்தைகளால் அலப்பினாலும் அது எனக்கு மேட்டர் கிடையாது. என் இருதயம் என்னை வந்து குற்றப்படுத்தக்கூடாது. இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. யோபு குரோதமாய் 3 சிநேகிதர்கள் 10 தடவை நிந்திச்சாங்க, அது ஒரு மேட்டரே கிடையாது. என் இருதயம் என்னை நிந்திக்காதபடிக்கு நான் வாழ்வேன். ஓகே, 95 வயது முதிர்ந்த அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காது இருக்குமானால், என் இருதயம் என்னை குற்றவாளின்னு தீர்க்கக்கூடாது. வெளியில ஒருத்தன் குற்றவாளியா எனக்கு விரோதமா பேசிட்டு இருக்கானே, அது எனக்கு மேட்டர் கிடையாது, அது எனக்கு மேட்டரே கிடையாது. என் இருதயம் என்ன குற்றவாளியாக தீர்க்கல. நான் நல்மனசாட்சியுடனா நான் தைரியமாய் நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கேன். பேசலாம். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்ம ஒவ்வொருவரும் நான் பிரவேசிக்கணும். எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பவுல், ஜான், ஜோப், ஜெரேமியா எல்லாம் தான் ஒரே கேட்டகரி, எல்லாம் டிட்டோ. எல்லாருக்கும் உபத்திரவங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், நிந்தை இருக்கும், அவதூறு இருக்கும். 10ஆம் வசனம் பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். 1-2 பேர் கிடையாது. எரேமியாவுக்கு அநேகர் சொல்லும் அவதூறு, டிஃபேமிங், மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹிஸ் நேம். எரேமியாவுடைய பேரை நார கிழிச்சிட்டாச்சு. டிஃபேமிங், அவதூறு, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். ஐயோ, என்னப்பா அது, இது என்ன புதுசா இருக்குது, இது என்ன புது கதையா இருக்குது. திடீர்னு ஒரு அவதூறு நம்ம மேல வருது வச்சுங்க, நம்ம பேர்ல, நம்ம மனைவியின் பேர்ல ஒரு அவதூறு, பிள்ளைகள் மேல ஒரு அவதூறு,
உங்களுடைய பினான்சியல் ஃபெய்த்ஃபுல்னஸ்ல உங்களுடைய பினான்சியல் ஃபெய்த்ஃபுல்னஸ்ல ஒரு அவதூறு வருதுன்னு வச்சுங்க, நாம என்ன சொல்லுவோம்? நான் என்னுடைய கடைசி நாட்கள் என்னுடைய மதுரையில் நான் 5 years நான் வச்சிருந்தேன். அவர்கள் இருக்க வேண்டிய இடம் அவருடைய மகன் மற்ற அவங்கள்ட்ட இருந்திருக்கணும். அவங்க இருக்க முடியல. அவங்களுடைய மகன்கிட்டையோ அல்லது டாக்டர் இல்லாட்ட அவங்களோட இசைஞ்சு அவங்களால இருக்க முடியல. கடைசி நாட்கள்ல வேற வழி இல்லை, நான் டிசைட் பண்ணி அவங்களோட நான் உள்ளர வச்சுக்கிட்டேன். 5 years கிட்ட இருந்தாங்க. அப்ப வைத்து பராமரிக்க வேண்டியவர்கள் வைத்து பராமரிக்கல. இப்ப மாமியார் மருமகன் வீட்டுல, திருக்காட்டுப்பள்ளி மருமகன் வீட்டுல இருக்கிறாருன்னு சொல்லி வந்தா அவர்களுக்கு அது என்னவா ஆயிடும் அப்படின்னா இழிவாயிடும், கெட்ட பேர் ஆயிடும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அவதூறு அப்படியே கிரியேட் பண்ணி அப்படியே தூத்தி விட்டாங்க ஜாதி ஜனத்தின் மத்தியில. திருக்காட்டுப்பள்ளி சாமியார் அப்படின்னா நான் திருக்காட்டுப்பள்ளி சாமியார். திருக்காட்டுப்பள்ளி சாமியார் சும்மாவா மாமியாருக்கு சோறு போடுறான் அப்படின்னா என்ன வார்த்தையெல்லாம் பாருங்க. சாமியார் மாமியார், திருக்காட்டுப்பள்ளி சாமியார் மாமியாருக்கு என்ன சும்மாவா சோறு போடுறான்? மாமியார் ரிட்டையர்டு டீச்சர், பென்ஷன். மாமியார் ரிட்டையர்ட் டீச்சர் பென்ஷன் வாங்குறார். பென்ஷன் பணத்தை வாங்கிட்டு சாப்பாடு போடுறார், நல்லா கொளிச்சுக்கிறார், ஜாலியா இருக்கிறார். இன்னும் பென்ஷன்ல தான் பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைக்கிறாங்க, சாப்பிட்றோம் எல்லாம். இன்னும் இதான் அநேகர் சொல்லும் அவதூறு. சிலர் உங்களுடைய கேரக்டர் அசாசினேஷன் இருக்கலாம், உங்களுடைய மாரல் கேரக்டரை அசாசினேட் பண்ணிடலாம். சிலர் உங்களுடைய பினான்சியல் ஃபெய்த்ஃபுல்னஸ் காலி பண்ணிடலாம். வாட் வில் சே? இப்ப எனக்கு ஒரு கிரீனா இருந்தா நான் தூக்கி வச்சு நான் அப்படியே அலையிலையா குதிச்சிருப்பேன். கிரீன் இல்ல, நல்லா ஜாலியா என்ன செய்யலாம்? ஹல்லேலூயான்னு குதிச்சுட்டு ஹல்லேலூயான்னு சொல்லலாம். ஏன் அவதூறு பண்றாங்கல்ல? யோபு பழைய ஏற்பாட்டு மனுஷனே எனக்கு விரோதமா நீ சொல்லுமே, அது எனக்கு கிரீனான்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டுலன்னா எவ்வளவு குதிக்கணும், நான் எவ்வளவு குதிக்கணும், எவ்வளவு ஹல்லேலூயா. எப்ப அவதூறு பண்றப்ப சேம் அது ஓகே. ஆனால் அவர்கள் சொல்லட்டும், நம்மளுடைய மனசாட்சி நிந்திக்க கூடாது. மாமியாருடைய பென்ஷன் வாங்கி நீனே சாப்பிட்ட அப்படின்னு மனசாட்சி நிந்திக்க கூடாது. அதான் அவர்கள் நிந்திக்கலாம், ஜாதி ஜன நிந்திக்கலாம், ரிலேஷன்ஸ் நிந்திக்கலாம், பார்க்கிறவங்க கண் கண்டு காது கேட்டு அப்படியே நிந்திக்கலாம், தீர்ப்பிடலாம், சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய மனசாட்சியை நிந்திக்க கூடாது. என்ன நிந்திக்க கூடாதுன்னா, மாமியா காசனை தின்ன, அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு காசை வாங்கிட்டு தான் நீ சோறு போட்டேங்கிற வார்த்தை எல்லாம் உன் பேர்ல வரக்கூடாது. என்னைக்கு உள்ளார நுழைஞ்சாங்களோ, என்னைக்கு வீட்டுக்குள்ளார நுழைஞ்சாங்களோ, அன்னைக்கு உண்டான அந்த பாஸ்புக்கினுடைய பதிவு, வீட்டை விட்டு என்னைக்கு போனாங்களோ, சாகிறதுக்கு முன்னால வீட்டை விட்டு வெளியில போனாங்க, 1 மாசத்துக்கு 1.5 மாசத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால, அதுக்கு முறைக்கு உண்டான அந்த பாஸ்புக்கினுடைய என்ட்ரி, அதனுடைய அமௌண்ட், அதனுடைய வரவு செலவு கணக்கு அத்தனை அப்படியே வெள்ளை பேப்பர் மாதிரி கொடுத்தாச்சு. பிரியமானவர்களே, this should be our testimony for the glory of God. செஞ்சுட்டு நம்மளுடைய ரைச்சியஸ்னஸ் நாம் சுயநீதியில மேன்மை பாராட்டவும் கூடாது. சுயநீதியில நாம் மேன்மை பாராட்டவும் கூடாது. அடுத்தவர்கள் அற்பமாவும் எண்ணக்கூடாது. தேவனுக்கென்று மகிமையாய் நம்மளுடைய நீதி இருக்கணும். தேவன் அதை ஸ்மெல் பண்ணணும். நம்மளுடைய செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இருக்கக்கூடாது. நான் எதுக்காக இதை மட்டும் சொல்றேன்? அநேகர் சொல்லும் அவதூறு. உடனே பாருங்க, வார்த்தைக்கு நீங்க என்னன்னு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பயம் சூழ்ந்து இருக்கிறது. நான் எப்படா விழுவன் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கீழே காரியத்தை எப்படி சொல்றாரு பாருங்க எரேமியா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிக வெட்கப்படுவார்கள். கீழே 12ஆம் வசனத்தினுடைய லாஸ்ட் பார்ட், என்னுடைய காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல அருமையான வார்த்தைங்க.
இயேசு கிறிஸ்துவ போல நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் அப்படின்னு வாசிக்கிறது போல இங்க பாருங்க, எரேமியா பழைய ஏற்பாட்டில் செஞ்சிருக்காரு பாருங்க. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா 12ஆம் வசனம், ஆனாலும் நீங்க என்ன பாக்குறீங்க ஆண்டவரே, பாருங்க இந்த வசனத்தை, நீதிமானாகிய என்னை, நீதிமானாகிய எரேமியாவாகிய என்னை சேனைகளின் கர்த்தாவே நீங்க என்ன பாக்குறீங்க. என்ன பாக்குறீங்கன்னா, நான் என் உள்ளிந்திரியத்தை, என் மனசாட்சியை, என் இருதயத்தை நான் சுத்திகரித்து சுத்தமா வச்சிருக்கேன்னா நீங்க பாக்குறீங்க. அவ்வளவுதான். இதான் என்னுடைய டியூட்டி, இதான் உங்களுடைய டியூட்டி. அப்ப வெளியில மத்தவங்க சொல்றது அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சாட்டி விட்டுருங்க, அதெல்லாம் ஆண்டவரிடத்தில் சாட்டி விட்டேன், அவ்வளவுதான். இப்ப என்னுடைய இருதயம், என்னுடைய மனசாட்சி என்னை நான் சோதித்தறிந்து பார்க்கிறேன், அதுல நான் சுத்தமா வச்சுக்கணும். இதான் எரேமியா, அதான் யோபு, அதான் யோவான், அதான் பவுல். பிரியமானவர்களே, இப்ப இவருக்கு எது பத்மு அப்படின்னா, சூழ்ந்திருக்கிற அநேகர் சூழ்ந்திருக்கிறார்கள், பயம் சூழ்ந்திருக்கிறது, அநேகர் சொல்லும் அவதூறுக்கள் சூழ்ந்திருக்கிறது. ஏதாவது விரோதமா கொண்டு போய் அன்னைக்கு இருந்ததான ராஜாவிட்ட சொன்னா போதும், அன்னைக்கு இருந்ததான ராஜ்யபாரத்தில் இருந்ததான ராஜாக்களிடத்தில் உன்னை ரிப்போர்ட் பண்றேன் சொல்றாங்க பாருங்க. நாங்கள் அறிவிப்போம், நாங்கள் அறிவிப்போம். இவன் மேல ஏதோ ஒரு அவதூறு போட்டு ஒரு காரியத்தை இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி ராஜாவிட்ட அறிவிப்புங்கப்பா, ராஜாவின் இடத்துல அறிவிப்போம். இவனுக்கு பயம் சூழ்ந்துருச்சு, ஆண்டவரே உம்மிடத்தில் நான் சாட்டி விட்டேன், என் இருதயத்தை நான் சுத்திகரித்துக் கொள்றேன் ஆண்டவரே. எரேமியா. அருமையானவர்களே, நம்முடைய பத்மு மனுஷர்கள் சொல்கிறதான சீற்றம் நிறைந்த, குரோதம் நிறைந்த, கொல்லாத மனுஷர்களுடைய சீற்றங்களா இருக்கட்டும், சூழ்ச்சிகளா இருக்கட்டும், உபத்திரங்களா இருக்கட்டும், பாடுகளா இருக்கட்டும், தனிமையா இருக்கட்டும், வறுமையா இருக்கட்டும், இல்லாமையா இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் நமக்கு இருந்துட்டா போதும், நாம் முற்றிலும் ஜெயங்கொண்ட கிறிஸ்தவர்களாய் நாம் இருப்போம். ஆமீன்.